ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இது வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க. எல்லாருக்கும் டவுட் இருக்குது, கருஞ்சீரக தண்ணி நீங்கள் வேறு என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக தனியா எடுத்திருக்கேன், அது கூட வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அது கூட வந்து கருஞ்சீரகம் கொஞ்சம், அது கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம், எல்லாமே அரை ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு அரை ஸ்பூன், இது கூட சின்ன துண்டு சுருள் பட்டை இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து 1 டம்ளராக ஆகணும். நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுலாம். சைட் பை வந்து இன்றைக்கி வந்து 5வது வாரம் செவ்வாய்க்கிழமை விரதன்றதுனால இன்றைக்கி கொழுக்கட்டை வந்து பூர்ண கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அதுதான் பண்ணேன். வந்து வேர்க்கல்லையும் வெல்லமும் வச்சு பண்ணியிருந்தேன். சாமிக்கு அதை படைச்சிக்கலாம். சின்னதாக ஒரு பூஜையும் பார்த்துக்கலாம் வாங்க. பூஜை ரூம் அதுக்குள்ளே அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே பூஜை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை எப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வந்து சில பேர் இதோட கிராண்டாகவும் பண்ணலாம். மஸ்கட்டில் பூ வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்ம மெயின் சிட்டிக்கு போனால் தான் பூ கிடைக்கும். அதனால் பூ மட்டும் நான் இன்றைக்கி வைக்கல சாமிக்கு. மற்றபடி 5வது வாரம் பூஜை சூப்பராக பண்ணி முடித்தேன். என்னோடய வெயிட் லாஸ் பற்றி கேட்டிருக்கீங்க எல்லோரும். லாங் வீடியோவில் சொல்கிறேன், என்னால் ஷார்ட்ஸில் வந்து ஃபுல்லாக பேசி சொல்ல முடியல. என்னோடய வெயிட் லாஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஜூலை மந்த்து வந்து 15 டேஸ் ஆகுது இன்னையோட. சூப்பராகவே போயிட்டுருக்கு வந்து வெயிட் லாஸு. தண்ணி இப்போ ஃபில்டர் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். தண்ணி நம்ம வார்மாக இப்போ டீ காஃபிலாம் குடிப்போம் பார்த்திங்களா, அந்த சூட்டுக்கு வரும்போது நீங்கள் அந்த தண்ணி வெறும் வயிற்றில் குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தண்ணி டேஸ்ட்லாம் மாறுமோன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பராக வந்து கல்யாண வீட்டில் வந்து பந்தியில் வைப்பாங்க இல்லையா, முட்டைக்கோஸ் பொரியல், அதுதான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அதில் வந்து கடுகு, கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து நான் இன்றைக்கி 1/4 கிலோவுக்கு வந்து கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸையும் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கோஸை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சைட் பை நான் வந்து ரைஸ் எப்போவுமே வடித்து தான் செய்வேன். குக்கர் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வந்து வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் குக்கர் ரைஸ் எடுத்துக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இப்போ இந்த பக்கம் வெங்காயம் வதங்கி வந்துட்டு பிறகு நான் கோஸ் சேர்த்துக்கிறேன். கோஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கோஸ் பொரியல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். கடைசியாக இது கூட வந்து நான் 2 தேங்காய் பாதை வந்து துருவி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கோஸ் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். என்னோடய கரெக்ட் வெயிட் எல்லோரும் கேட்குறீங்க கமெண்ட்டில். வந்து கரெக்ட் வெயிட் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் மனப்பக்குவம் வரல. எனக்கு டார்கெட் வெயிட் வந்துட்டு பிறகு கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன், எவ்வளோ வெயிட்டில் இருந்தேன், எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணிகிட்ருக்கேன்னு. ஆனால் இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கும்போது வீக்லி உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்டேட் பண்ணுறேன். ஜூன் மந்தில் எனக்கு 1 மந்தில் வந்து எவ்வளோ குறைஞ்சிச்சின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். 4.5 kg வரைக்கும் நான் லாஸ் பண்ணேன். இப்போ ஜூலை மந்த்து வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதுல எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 15 டேஸ் ஆகுது. 15 டேஸில் 1 கிலோ 800 கிராம் கரெக்டாக குறைஞ்சிருக்குங்க. நான் ஸ்லோவாக தான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அதை தான் நம்மளால் லைஃப் லாங் என்ன சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டயட்டுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்மளால் வந்து அது ஒரு 1 வீக்லேயே நம்மளால் இருக்க முடியாது. கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாகிடும். சாதத்தை இந்த மாதிரி தான் நான் கிளிப் போட்டு வடிப்பேன். தெரியாதவங்க இந்த மாதிரி 2 பக்கம் கிளிப் போட்டுட்டு கீழே பாத்திரம் வச்சுட்டு வடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பற்றி டிப்ஸ் வேணும், ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் லாங் வீடியோவை எடுத்து போடும்போது என்னால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும். வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டும் உங்களோட லைக்கும் தான் என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. என் கூட சேர்ந்து யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்க, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.